ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நீ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு தமிழில் டேர்ம் ஒன்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு டேர்ம் வைஸாகவும் முக்கியமான கொஸ்டின் பார்த்துட்டோம், ஃபுல் டெஸ்ட்டாகவும் பார்த்துட்டோம். அந்த வீடியோலாம் பார்க்காதுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதியாரின் உரைநடை நூல்களில் தவறானது எது? பாரதியாரின் உரைநடை நூல்களில் தவறானது எது? விடை கண்ணன் பாட்டு. அடுத்த வினா, பாரதியார் எந்த இதழ்களின் வாயிலாக விடுதலை போருக்கு வித்திட்டார்? விடை இந்தியா விஜயா. அடுத்த வினா, பாரதியாரை சிந்துக்கு தந்தை என்று பாராட்டியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினா, வைப்பு என்ற சொல்லின் பொருள்? விடை நிலப்பகுதி. அடுத்த வினா, தொல்லை என்ற சொல்லின் பொருள்? விடை துன்பம் பழமை, ரெண்டுமே ரைட்டு தான். அடுத்த வினா, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை து. அரங்கன். அடுத்த வினா, செய்யுளுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். அடுத்த வினா, மயக்கம் என்ற சொல்லின் பொருள்? விடை கலவை. அடுத்த வினா, உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் அளபடை எது? உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் அளபடை எது? விடை உயிரளபடை. அடுத்த வினா, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் எது? விடை தொல்காப்பியம். அடுத்த வினா, தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? விடை 3 அதிகாரங்கள். விடை 3 அதிகாரங்கள். அடுத்த வினா, தொல்காப்பியத்தின் அதிகாரத்தில் பொருந்தாத ஒன்று? விடை இன்பம். அடுத்த வினா, சிங்கத்தின் இளமை பெயர் என்ன? விடை குருளை. அடுத்த வினா, பொறுத்துக. புலி புலி உரும்பும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். விடை 4, 3, 2, 1. அடுத்த வினா, மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை தொல்காப்பியர். அடுத்த வினா, ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என்று உருவான நிலையை டேஷ் என்பர்? விடை ஒலி எழுத்து நிலை. அடுத்த வினா, தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணம் எது? விடை அச்சுக்கலை. அடுத்த வினா, கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கத் தொடங்கியது? விடை கிமு 3ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கத் தொடங்கியது? விடை கிபி 7ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை கண்ணெழுத்துக்கள். அடுத்த வினா, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர்? விடை வீரமாமுனிவர். அடுத்த வினா, வட்டு எழுத்து தமிழ் எழுத்துக்கள் பற்றிய செய்திகள் காணப்படும் கல்வெட்டு எது? வட்டு எழுத்து தமிழ் எழுத்துக்கள் காணப்படும் கல்வெட்டு எது? விடை அரசாளூர் கல்வெட்டு. அடுத்த வினா, நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எவற்றில் பயன்படுத்த முடியாது? விடை ஓலைகள். அடுத்த வினா, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை வட்டெழுத்து.
அடுத்த வினா, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர். விடை தொல்காப்பியர். அடுத்த வினா, ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் எவை? விடை நோ து. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 குறில் எழுத்து, மீதி 40 பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து வரும். அடுத்த வினா, ஆமா என்ற சொல்லின் பொருள். விடை காட்டுப்பசு. அடுத்த வினா, செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ரா இளங்குமரனார். அடுத்த வினா, ரா இளங்குமரனார் அவர்கள் திருவள்ளுவர் தவசாலையை எங்கு நிறுவினார்? விடை திருச்சி அல்லூர். பாவனார் நூலகமும் அங்கே நிறுவியிருப்பார். அடுத்த வினா, ஏகலை என்பதன் பொருள் என்ன? விடை அம்புவிடும் கலை. உயிரெழுத்துக்கள் 12ம் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது? விடை கழுத்து. அடுத்த வினா, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? விடை உ ஊ. அடுத்த வினா, பொறுத்துக. ஆந்தை அலரும். ஆந்தை அலரும். சேவல் கூவும். புறா உணுகும். மயில் அகவும். விடை 2 3 1 4. அடுத்த வினா, எபிகிராஃப் என்ற சொல்லின் பொருள். விடை கல்வெட்டு. பிக்டோகிராஃப்னா சித்திர எழுத்து முறை. அடுத்த வினா, செஞ்சொல் மாந்தர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் என்ற வரிகள் யாருடையது? விடை வாணிதாசன். அடுத்த வினா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை வாணிதாசன். அடுத்த வினா, வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை அரங்கசாமி. அடுத்த வினா, பிரெஞ்சு அரசின் சிவாலியர் விருது பெற்றவர் யார்? விடை வாணிதாசன். அடுத்த வினா, வாணிதாசன் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று. விடை பள்ளி பறவைகள். அடுத்த வினா, முழவு என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை இசைக்கருவி. அடுத்த வினா, பஞ்சகுமிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? பஞ்சகுமிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? விடை சே ராசு. அடுத்த வினா, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதனை ஓட்டிவிடும்? விடை காலனை ஓட்டிவிடும். காலன்னா எம்மன் அர்த்தம். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? விடை சியாட்டல். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதனை தனது சகோதரர்களாக எண்ணினர்? சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதனை தனது சகோதரர்களாக எண்ணினர்? விடை விலங்குகள். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதனை தனது தாயாகவும் தந்தையாகவும் கருதினார்கள்? விடை வானம் பூமி. அடுத்த வினா, காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யார்? விடை மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். வாகீதா தமிழாக்கம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வினா, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? விடை குறிப்பு வினைமுற்று. அடுத்த வினா, வினைமுற்று எத்தனை வகைப்படும்? விடை 2 வகைப்படும். அடுத்த வினா, மாடு வயலில் மேய்ந்தது
இத்தொடரில் உள்ள வினைமுற்றை காண்க. விடை மேய்ந்தது. அடுத்து வினா, உலக ஓசோன் நாள் ஆண்டுதோறும் எந்த தினம் கொண்டாடப்படுகிறது? விடை செப்டம்பர் 16. அடுத்து வினா, திருக்குறளின் பெருமையை போற்றும் நூல் எது? விடை திருவள்ளுவ மாலை. அடுத்து வினா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை ஓமை அணி. போல், தற்று இதெல்லாம் வந்தால் ஓமை அணின்னு சொல்லுவாங்க. அடுத்து வினா, பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? விடை கல்லாதவர்கள். அடுத்து வினா, விடுபட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. விலங்கோடு அணையர், இளங்கனூர் கற்றாரோடு ஏனையவர். விடை மக்கள். அடுத்து வினா, தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனமும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நீலகேசி. அடுத்து வினா, பேர்தற்கு என்ற சொல்லின் பொருள் யாது? விடை அகற்றுவது. அடுத்து வினா, நீலகேசி பாடல் மொத்தம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? விடை 10 சருக்கங்கள். அடுத்து வினா, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? விடை 3. அடுத்து வினா, காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற பாடல் வரிகள் யாருடையது? விடை கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து வினா, கவிமணி மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார்? விடை 36 ஆண்டுகள். அடுத்து வினா, கவிமணி இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை மலரும் நினைவுகள். அடுத்து வினா, மட்டு என்ற சொல்லின் பொருள் யாது? விடை அளவு. அடுத்து வினா, வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள். விடை சித்தர்கள். அடுத்து வினா, எடை அதிகரிப்பதனால் ஏற்படும் நோய்கள் எவை? எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்கள் எவை? விடை சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. அடுத்து வினா, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர்? விடை தாவரங்கள். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் ரத்தம் தேவைப்படுகிறது? விடை 800 மில்லி லிட்டர். அடுத்து வினா, நாம் அனைவரும் எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறோம்? விடை 90 நிமிடம். அடுத்து வினா, சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? விடை ரங்கராஜன். அடுத்து வினா, மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? விடை சுஜாதா. அடுத்து வினா, சுஜாதா அவர்கள் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று? விடை ஆகாய நிலவு. அடுத்து வினா, குறிப்பு வினையெச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது? விடை காலம். அடுத்து வினா, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். விடை எச்சம். அடுத்து வினா,
மடை திறந்த வெள்ளம் போல். விடை தடையின்றி மிகுதியாக. அடுத்த வினா, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. விடை ஒற்றுமையின்மை. விடை ஒற்றுமையின்மை. விடை ஒற்றுமையின்மை. லாஸ்ட் கொஷின், அலர்ஜி என்ற சொல்லின் பொருள். அலர்ஜி என்ற சொல்லின் பொருள். விடை ஒவ்வாமை. விடை ஒவ்வாமை. அதான் ஃப்ரெண்ட்ஸ், 8th டேர்ம் 1 முக்கியமான வினாக்கள் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் 8th டேர்ம் 2 முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.